ஹலோ ஆல், இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா லான்ச் ஆன கியா சிரோஸ் பத்தி தான் பேச போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட என்னோட ஒப்பீனியன் கியா சிரோஸை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது எனக்குமே மத்தவங்க எல்லாம் மீடியாலாம் சொன்ன மாதிரி எனக்குமே வேகனார், அதுக்கப்புறம் ஸ்கோடா எட்டி அது மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு பார்க்கும்போது. சரி ஓகே, இவங்க என்ன பெருசா பண்ணிட்டு போவாங்க. முக்கியமா ஹுண்டாயில எக்ஸ்டர் வரும்போது நான் உண்மையிலேயே எக்ஸ்டர் மேல ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். எப்படி இருக்க போகுது, ஓகே வெளியே டிசைன்ஸ் எல்லாமே இருந்தாலும் உள்ள இன்டீரியர்ஸ் எப்படி இருக்க போகுது, ஸ்பேசியஸா இருக்க போதா. ஏன்னா அவங்க ஒரு தனி செக்மெண்ட் மாதிரி கொண்டு வராங்க அதை. ஸோ அதனால ஏதாச்சும் புதுசா பண்ணிருப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு எக்ஸ்டர் வந்து நான் நினைச்ச அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த கியா சிரோஸ் லான்ச் அப்போ அந்த மீடியா டிரைவ்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியா வந்து ரொம்பவே எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டை வந்து கிராக் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான கார் மேக்கர். அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியாவில் வரும்போது அவங்க நினைச்சிருந்தா ஹுண்டாயில இருக்க 4 ப்ராடக்ட்டை திருப்பி அப்படியே ரீபேட்ச் பண்ணி மாருதி மாதிரியும் டொயோட்டா மாதிரியும் பண்ணிருக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா. பட் அவங்க தெளிவான ஒரு விஷனோட அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஹுண்டாயில இருந்து கம்ப்ளீட்டா வெளியே அவங்க வந்து ஹுண்டாயோட சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்றது தெரியாத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட அந்த டிசைன் லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்களோட யூஎஸ்பின்னு அவங்க தனியா கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு அவங்க ஒரு நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க கியா சிரோஸ்க்குன்னே நம்ம சொல்லலாம். முக்கியமா அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது நிறைய வண்டிங்களோட கலவை மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. பட் பர்சனலா அந்த எக்ஸ்டீரியர் கூட எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது. இன்னொன்று அதோட கலர் ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், இன்டீரியரோட அந்த மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், கேமரால வீடியோவில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ நேரில் இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கியா சிரோஸ் எது பவர் ட்ரெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் டிஜிடிஐ, அவங்களோட டிஜிடிஐ பெட்ரோல். அது வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிசிடியில் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். ஸோ அது வந்து ஹுண்டாயில சிஆர்டிஐ இன்ஜின் இருந்துச்சு. அது வந்து இப்போ இவங்க 1.5 லிட்டர்ல டீசல் இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின். அது டிஜிடிஐ வந்து 3 சிலிண்டர் இன்ஜின். டீசல் இன்ஜின் வந்து மேனுவல், அதுக்கப்புறமா டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வருது. ஸோ 3XO அதை பார்க்குறவங்களுக்கு இது உண்மையிலே காம்படிட்டிவா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து டீசல் வந்து AMT தான் கிடைக்குது, இதுல டார்க் கன்வெர்ட்டர் கிடைக்குது. ஸோ இன்னுமே நல்லா இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுல கம்ஃபர்ட்டுக்கு ரொம்பவே எஃபோர்ட் போட்டு அவங்க வந்து நிறைய பண்ணிருக்காங்க. கம்ஃபர்ட்டுக்கு ரிக்ளைனர் சீட்ஸ் ஆகட்டும், ஸ்லைடிங் சீட்ஸ் ஆகட்டும். இன்னொன்று 4 மீட்டர் வண்டி மாதிரி எனக்கு தெரியல பர்சனலா பார்க்கும்போது வீடியோல. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சீரியஸா 4 மீட்டர் வண்டி மாதிரி தெரியல, நல்லா ஸ்பேஷியஸா அந்த மாதிரி தெரிஞ்சது. இன்னொன்று அந்த வண்டியில அந்த 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீலா இருக்கட்டும், ஒரு ரெட்ரோ ஸ்பேஸ்ஷிப் ஓட ஸ்டேரிங் அந்த மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் கியா சிரோஸோட என்னோட ஒப்பீனியன். எனக்கு உண்மையிலே அந்த வண்டி வந்து எக்ஸ்டீரியர் அவ்வளோ பிடிக்கலனாலும் இன்டீரியர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த வண்டி வந்து கண்டிப்பா நல்ல சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எக்ஸ்டர் வந்து அவ்வளோவா போகல. ஸோ இந்த வண்டி நல்லா சேல்ஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.